புதுசாக ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு. இந்த டீமை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் இந்த கருண் ஸ்டாபன் டெத், அதுவும் வந்து தளபதிக்கு அகேன்ஸ்டாக மட்டும் பேசுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இப்போ தான் வந்து பிறந்து வந்திருக்கு. அது பேர் வந்து உண்மை கண்டறியும் குழு. எனக்கு என்னவோ அது உண்மை கண்டறியும் குழுவா இல்லை வந்து பொய்யை பரப்பும் குழுவான்னு தெரியல. அவங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்க தெரில, அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் சிபிஐ உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களை போய் நீங்கள் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? நீங்கள் கொடுக்க ரிப்போர்ட்டை தான் நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம் கூட சொன்னாங்களா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீங்கள் எதுக்கு போனீங்க? அந்த கருண் ஸ்டாபன் டெத் நடந்திருக்கும் போது நிறைய ஜேர்னலிஸ்ட், யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு யாரெல்லாம் வந்து டிவிக்காக சப்போர்ட் போகிறீங்களோ, இந்த கருண் ஸ்டாபன் டெத்தை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பரப்புறீங்களோ அவங்க உண்மையை பரப்புகிறாங்க, அதை வந்து உள்ளே போடுவோன்ட்டு. ஆனால் நீங்கள் எப்படிங்க போனீங்க? உங்களை ஏங்க உள்ளே போடல? நீங்கள் தளபதி பற்றி மட்டுமே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக அவர் தான் காரணம், அவர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. அதை விடுங்க. நீங்கள் வந்து எங்களோட இன்டர்வியூவை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. பெண்கள் தானே நீங்கள்? இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நடந்துட்டுருக்கு, நாட்டில் எவ்வளோ நடந்துட்டுருக்கு. அப்போ போய் நீங்கள் வந்து ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலை? அப்போ எங்கே போச்சு இந்த பொய் பரப்பும் பொய்களை திணிக்கும் குழு? அதுதான் உங்களுக்கு பேர். நீ யாருன்றத டிவிக்கு ஐடிவின்னு நல்லா கண்டுபிடிச்சி போட்டாங்க. நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. என்னோட பெரிய யூடியூபர்ஸ், நான் யூடியூபர்லாம் இல்லை, ஆதங்கம். தளபதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சு நான் பேசவே ஆரம்பிச்சேன்.